என்னை மன்னிச்சிடுமா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உங்களை போய் நான் அப்படி பண்ணது தப்பு தான். நான் பாவிமா. நான் பண்ண தப்புக்கு கடவுள் என்னை தண்டிச்சிட்டாருமா. என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்கம்மா. ஏய், என்னடா நடிக்கிறியா? சார் இல்லை சார், சத்தியமாக நான் நடிக்கல சார். இவங்களுக்கு பண்ண பாவத்துக்காக என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க சார். புதுசா கதை சொல்றான். உங்க வாழ்க்கையை நாசமாக்கின எனக்கு என் வாழ்க்கையே இல்லாம போச்சுமா. எல்லாத்தையுமே இழந்து அனாதையா நிக்கிறோமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் பண்ண பாவத்துக்கு உங்க கையில எனக்கு தண்டனை கொடுங்கம்மா. ஏய், மறுபடியும் நாடகமா? நான் ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு துடிச்சேன். நான் பண்ண பாவத்துக்கு உங்க கையால என்ன கொண்டு போட்டா கூட பரவாயில்லதாம்மா. ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். வேற எதுக்காகவும் நான் வரலம்மா. சரி, நீ நிஜமாவே திருந்திட்டேனா? எங்களுக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு. உன்கிட்ட வெண்ணிலாவை கடத்த சொல்லி சொன்னது யாரு? எதுக்காக அவளை அப்படி பண்ண சொன்னாங்க? அத மட்டும் சொல்லு. நீ பண்ண தப்புக்கு வருத்தப்படுறது உண்மையா இருந்தா சொல்லு. இவ்ளோ மாஸ்டர் பிளானோட அத பண்ண சொன்னது யாரு? நிஜமாவே எனக்கு யாருன்னு தெரியாதுமா. எனக்கு மேல இடத்துல இருந்து இதை பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சு. நாங்க அதை தான் பண்ணோம். மற்றபடி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா. என்ன சித்திவன் சொன்னதே சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கான். கௌதம், என்னாச்சு மேடம்? ஒன்னும் இல்ல சார். வெண்ணிலா கிட்னாப் கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, இவன் மறுபடியும் வீடு தேடி வந்தான். கேட்டா மன்னிப்பு கேட்க வந்ததா சொல்றான். கொஞ்சம் என்னன்னு விசாரிங்க. ஏண்டா, மன்னிப்பு கேட்க வர நேரமாடாது? உண்மையை சொல்லு, எதுக்காகடா வந்த? சார் சத்தியமா நான் மன்னிப்பு கேட்க தான் சார் வந்தேன். ஒழுங்கா கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேன். உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். ஏய் வாடா. போலீஸ் அடிக்கு பயந்து நம்ம காட்டி கொடுத்துருவாங்க. அப்படி போட்டு கொடுத்தா நாம செத்தோம். சார் ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அத்தை வேண்டாம் அத்தை. மனசு மாறி மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்காரு. இவரை மன்னிச்சு விட்டுறலாம் அத்தை.